எப்போவுமே நாங்கள் வந்து கோகனட் சோப் செய்வோங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து காய வச்சு ஃபைன் பவுடர் ஆக்கிட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு வந்து குப்பை மேனி அதை காய வச்சு பவுடர் ஆக்கி எடுத்துக்கிட்டுங்க. இதுதான் பச்சையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து விளக்கெண்ணெய், அது வந்து ஒரு 50 ml, அதாவது முத்துக்கொட்டை ஆமணக்கெண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், அப்புறமா ஹனி கொஞ்சம், இது எல்லாமே இதில் போட்டு அரைக்கிறதுக்காக நாங்களாம் இதில் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்குறோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்து விதையை மட்டும் எடுத்துகிட்டு அதிலெல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது மாதுளை, இதில் இருக்கிற சீடை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறமா திராட்சை, அப்புறம் ஆலோவேரா வந்து க்ரீனாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஒயிட்டை மட்டும் எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேங்க. ஓகேங்களா. அதிகமாக வந்து பீட்ரூட் கேரட் இருக்கிறதுனால ரெட்டாக இருக்குது. இதை வந்து இந்த முல்தானி மட்டி, அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ரோஸு, குப்பை மேனி இதெல்லாம் அரைச்சி இதில் வச்சுருக்குறேங்க. இது வந்து முல்தானி மட்டி, இது வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதாவது குளியல் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எல்லாமே ஹெர்பல் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 25 ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஆர்பி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்னஸ்ஸு, ஃபேஸ் நல்லா க்ளோ வரும். ஸோ அதுக்காக நெய்யை வந்து கீ ஆட் பண்ணுறேங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டுங்க, நல்லா ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இது வந்து கோகனட் ஆயில் இந்த பாத்திரத்தில் இருக்கிறது. முதல்ல இந்த கீயையும் விளக்கெண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து மிக்ஸ் ஆகாது. நல்லா அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிடலாம். ஓகேங்களா. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. இந்த கீயையும் விளக்கெண்ணையும், அதாவது ஆமணக்கெண்ணெய், நல்லா எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஊற்றும் போது திரியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பபுள்ஸாக. அதனால் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா. நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கீ வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது, திரியாக இருக்கும், மணலாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வந்து கரையும் தேங்காய் எண்ணெய் கூட. பாருங்கள், சுத்தமாக நல்லா க்ளீனாக அப்பயும் ஸ்பூனில் தெரியுது பாருங்கள், திட்டா அது இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிறோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா. நல்லா எண்ணெயோடு எண்ணெய் மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. பாருங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகுவோம். ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா. இப்போ நாம் அரைச்சி வச்சதெல்லாம் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது இந்த அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா நான் வந்து க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி தேங்காய் எண்ணெயோடு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நம்ம ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் கூட என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த அரைச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த எண்ணெயை ஊற்றி கலக்கிட்டே இருக்கிறேங்க. தோசை மாவு பதம் வரும், அந்த பதம் வரும் வரை நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பிளெண்டரில் கலக்கிறத விட நம்ம ஹேண்டில் கலக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிளெண்டரில் கலக்குன்னா பயங்கர ஸ்பீடாக போய் சுற்றி எல்லாம் ஹீட் ஏறி அதில் கண்டென்ட்டே இருக்காது. இது மாதிரி கையில் கலக்கிறதுனால அது வந்து ஹீட் ஆகாது. நல்ல ஒரு தரமான ஒரு சோப்பு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இது காஸ்டிக் சோடா வந்து எல்லாம் ஊற்றியாச்சு. ஓகேங்களா.
இன்னொரு கொஞ்சம் இருக்குது, அதை ஊற்றிடலாம். இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது தண்ணி மாதிரி தான் இருக்குது. கோகனட் ஆயிலு, அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் அரைச்சிங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு கலக்கிட்டுங்க. இப்போ கலர் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது லைட்டாக. நாம் அதிகமாக அந்த பொடி போட்டதுனால கொஞ்சம் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கலர் வந்துருக்கு. காஸ்டிக் சோடா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுங்க இல்லைங்களா, அரைச்சது அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டே இருக்கிறோம். இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, நெல்லிக்காய், சோற்றுக்கற்றாழை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதையும் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்குன்னு கலக்கிடுங்க. கலக்கிறதுல தான் இருக்குது மெயின் மேட்ரு. நல்லா கலக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு சோப்பு நல்லா வந்து தரமாக இருக்கும். தரமான சோப்பு கிடைக்குன்னா நம்ம வேலைவண்ணை வந்து அணுகுங்க. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி எப்போ வேணுனாலும் செஞ்சு கொடுப்பாரு. என்ன ஒன்று 100 கிராம் சோப்பு வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா 130, 120 விற்கிறாங்க. நாம் ஒரு 90 ருபீஸ் அது மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா 350 ரூபா விற்கிறாங்க லிட்ரு. இது பியூர் கோகனட் ஆயில் செய்கிறது. கடையில் விற்கிறதுலாம் வந்து ஃபேட்டி ஆசிட், அதாவது மிருக கொழுப்பு, குரூட் ஆயில் அதில் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து லிட்டரே வந்து 5 ரூபான்னு தான் அவங்க வாங்குகிறாங்க. அதனால் 30 ரூபாய். கடையில் விற்கிறது ஃபுல்லாக அந்த சோப்பே வந்து அது சோப்பு கிடையாது, குப்பைங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா மிருக கொழுப்பு, அப்புறமா பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் இதுலேருந்து தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வேர்வை தூரத்தை ஃபுல்லாக அடைச்சிடும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா பதம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நாம் நல்லா தோசை மாவு பதம் வந்த பிறகு இந்த மோல்டில் வந்து கோகனட் ஆயில் லைட்டாக விட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்குன்னா திரும்ப எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். அதுக்காக சும்மா லைட்டாக அந்த மோல்டில் வந்து நம்ம கோகனட் ஆயிலை லைட்டாக எடுத்துக்கணும். இப்போ தோசை மாவு பதம் வந்துடுச்சு பாருங்கள் கெட்டியாக. இப்போ தான் நான் மோல்டில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நிறைய நம்ம வந்து க்ரீன் மூலிகை போட்டதுனால கொஞ்சம் க்ரீனுக்கு சம்மந்தமாக லைட்டாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. கரண்டியில் எடுத்து இப்போ வந்து நான் மோல்டில் ஊற்றுறேங்க. ஓகேங்களா. இந்த தோசை மாவு பதம் வந்தாவே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா இதில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் கேட்குற ஷேப் வந்து வராது. கொஞ்சம் ஹைடைட்டாக திட்டாக கூஸாக டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விட் பதத்தில், சாலிட் பதத்தில் இருக்கும்போது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அதை அப்படியே ஊற்றின உடனே அழகாக போய் உள்ளே செட் ஆகிடும். ஓகேங்களா. இந்த மோல்டுக்கு வந்து செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம 30 days இது வந்து என்ன பண்ணுறோங்க, அப்சர்வேஷன் வச்சிடுறேங்க. 30 days ஆஃப்டர் தான் இதை யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம காஸ்டிக் சோடா ஆட் பண்ணதுனால அதனுடைய வேரியம் ஃபுல்லாக குறைஞ்சிடும், ரெடியூஸ் ஆகி பிஹெச்னுடைய மதிப்பு வந்து கரெக்டாக 7.5 அந்த மாதிரி 8 அந்த மாதிரி சம்திங்கில் வந்துடும். அப்புறமா நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லா மோல்டும் எடுத்து ஊற்றியாச்சு. மேலே வந்து இதே மோல்டை எடுத்து அப்படியே கமுத்தி விட்டுடலாம். ஓகேங்களா. கமுத்தி விட்டாச்சு. ஊற்றிட்டு எல்லாம் ஒவ்வொரு மோல்டை கமுத்திடலாம். இதை வந்து 100 கிராம் சோப்பு கிட்டத்தட்ட இதுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஆயிருக்கு. லிட்டர் வந்து 300 ரூபா 350 ரூபா விற்கிறாங்க. கோகனட் ஆயில் செக்கு எண்ணெய் தான். செக்கில் ஆட்டுற இடத்துல இப்போ வாங்கிட்டு வந்தாங்க பியூரா. அதனால ஓவர் ரேட் தான். ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கோகனட் ஆயில்ன்றதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணுறதில்ல. இதில் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் காஸ்டிக் சோடா. அதுவும் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆச்சுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் 0 ஆகிடும், ஃபுல்லாக லெஸ் ஆகிடும். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி ரெடியூஸ் ஆகிடும். அதனுடைய கெமிக்கல் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம 30 days வைக்கிறதுனால எந்த ஒரு நமக்கு எஃபெக்டும் இருக்காது. ஓகேங்களா. பியூரான சோப் வரும், பயங்கர ஒயிட்டாக இருக்கும். மூலிகை ஆட் பண்ணால் அந்த மூலிகை தகுந்த மாதிரி கலர் ஆட் ஆகும். நீங்கள் பீட்ரூட் சோப் செஞ்சீங்கன்னா ரெட்டாக தான் இருக்கும். கேரட் சோப் செய்யறதுனால வந்து கொஞ்சம் ரோஸாக தான் இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதில் வந்து அது என்ன கலர் மாறுதோ அதுதான் மாறும்.
ஓகேங்களா. அதே நம்ம கடையில் வாங்குறதுலாம் வந்து ரெட்டாக, பப்பாயான்னா வந்து ரெட்டாக இருக்கும், ஆப்பிள்னா ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லி கலரை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து ஃபுட் கலருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெமிக்கல். நுர வரத்துக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, கரையாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க, அதுவும் கெமிக்கல் தான், எசன்ஸ் ஆயில். நீங்கள் இன்க்ரீடியன்ஸை படித்து பார்த்தீங்கன்னாவே தலை சுற்றி கீழே விழுந்துடுவீங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து என்னைக்கு அதெல்லாம் படித்து பார்த்ததில்ல. சோப்பை வாங்குகிறோம், வாசனை பயங்கரமாகன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் அதனால எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது தெரியுங்களா. இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். நேச்சுரலாக சோப்பு பயங்கர நுர வரும். இதுக்கு நுரைக்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம போடுறதில்ல. நேச்சுரலாகவே பயங்கரமாக வந்து நுர வரும். அவ்வளோ நுர வரும். சும்மா லைட்டாக 2 கையில் எடுக்கிறீங்க, அப்படியே லைட்டாக தடவுறீங்க, எடுத்து ஃபேஸுக்கு உடம்பு போட்டுக்கிறீங்க, அதே போதும். அது மாதிரி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ்னா வரும். நீங்கள் போட்டு சும்மா தேய்தேன்னு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக கரையும். ஏன்னா இதில் நம்ம கரையாமல் இருக்கிறதுக்கு வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. கடையில் வாங்குற சோப்பு இதில் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக அப்படியே என்னவோ உள்ளபடி உள்ளது அப்படியே கொடுக்குறது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை. அதனால வந்து சீக்கிரமாக கரையும். இது போடுறதுனால ஸ்கின்னில் இருக்கிற தோரங்கள்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நார்மல் சோப் போட்டு நல்லா அடிச்சிடும். அதே இது போட்டிங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகும். உள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே அந்த வேர்வை துவாரத்தை வழியே வந்துடும். அதே நீங்கள் நார்மலாக நீங்கள் கடையில் வாங்க சோப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளியே வராது, உள்ளே தங்கி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ உடம்புகளை உருவாகி அதை ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். 100க்கு 1000% சோப்புனால தான் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா. அதனால் சோப்பை நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய உடம்பு ஹெல்த் கண்டிப்பாக அதுவே தானாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ எல்லாமே எடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு மோல்டில். இதை வந்து 30 days டேட் போட்டு எழுதி வச்சிடணும். இப்போ நீங்கள் என்ன டேட் மேக் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து 1ஆம் தேதி 2வது மாதம் இப்போ மேக் பண்ணிடுறீங்கன்னா அதே 1ஆம் தேதி 3வது மாதம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து எழுதி டேக் மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். கரெக்டாக 1 month ஆஃப்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காஸ்டிக் சோடாவுடைய பவர் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகி மைனஸ் ஆகிடும், 0க்கு வந்துடும். அதுக்கு தான் நம்ம 30 days வந்து அப்சர்வேஷனில் வைக்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து மோல்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம், 30 days ஆஃப்டர் விட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கோகனட் ஆயில் சோப் இதுதான் பாருங்க. அது மேலே நம்ம வலிச்சு விட்டா ஃபினிஷிங் ஆயிடும். நம்ம தேவையில்லை, நம்ம ஓன் யூஸ் தானுன்றதுனால அப்படியே விட்டுட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய